ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த பாருங்கள், டபுள் பீன்ஸ் இருக்கு இல்லையா, இது இப்போ நல்ல சீசன் தான். டபுள் பீன்ஸ், கொஞ்சம் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் போட்டு ஒரு கிரேவி, வாழைக்காய் ஃப்ரை, அதுக்கப்புறமா வந்துட்டு முளைக்கீரை ஒரு பருப்பு போட்டு ஒரு கடையல், முள்ளங்கி சாம்பார் இவ்வளவும் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றதுனால இது மார்கழி மாதம் தை மாதத்துலலாம் இந்த மாதிரி டபுள் பீன்ஸ் பச்சை பட்டாணி எல்லாமே நல்லாவே கிடைக்கும். குட் ஃபார் ஹெல்த்தும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முளைக்கீரை வந்து பாருங்கள், ரைஸ் பாயில் ஆகிட்டுருக்கு. காலிஃப்ளவரை வந்துட்டு நல்லா இதே மாதிரி கொஞ்சம் கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நம்ம நல்லா அதை சும்மா ஒரு 5 மினிட்ஸ் அது கொதிக்க வச்சா அதில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அரெஸ்ட் ஆகிடும். ஸோ தட் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக எடுக்கிறோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கீரை பாருங்கள் அழகாக வெந்திருக்கு. இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு பருப்பு வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதிமாக தான் நான் வேக வச்சுருக்கேன். இந்த பக்கம் இந்த டபுள் பீன்ஸ், இந்த காலிஃப்ளவர்லாம் இருக்குங்க இல்லையா, இந்த கிரேவிக்கு தேவையான இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு அதுக்கு தேவையான அளவு பாயில் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை நம்ம வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பருப்பு வெந்துருச்சுங்க இல்லையா, கீரையும் இதை நான் இன்றைக்கி சட்டியில் கடையில். ஸோ கொஞ்சம் அதை ஆறின பிறகு மிக்சியில் தான் அதை சும்மா ஒரே ஒரு பல்ஸ் மோடு கொடுக்கணும். ரொம்ப கீரை வந்து மசியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஒன்றும் பாதியமாக எடுத்தால் தான் நம்மளுக்கு அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளி போட்டு கீரை கடையும் போது நல்லா மசிய நம்ம கடையலாம், நல்லா நெய் மாதிரி நல்லாயிருக்கும் அது. ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். அவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கமாக இந்த காலிஃப்ளவர் இந்த கிரேவி பண்ணுறல இதுவும் ரெடியாக போகுது. மீன் டைம் சாதமும் கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், முள்ளங்கி கட் பண்ணியிருக்கேன். முள்ளங்கியும் இப்போ நல்லாவே சீசன் தான், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு மார்க்கெட்டில். அதுக்கும் வெங்காயம், தக்காளி எப்பயும் போல் நம்ம ஒரு சாம்பார் வைக்கிற அதே தான். வாழைக்காய் வறுத்துருக்கேன். அதில் வந்து மெயினாக என்ன போட்டிருக்கோன்னா இஞ்சி பூண்டு மெயினாக போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் இறக்கும்போது நம்ம மிளகுத்தூள் போடலாம். அதுக்கப்புறமா ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி, கருவேப்பிலை. ரைஸ் ஆல்மோஸ்ட் அது பாயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த முள்ளங்கியை நம்ம தாளிச்சிட்டு நல்லா அந்த கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு முள்ளங்கியை வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா அது ஒரு 10 மினிட்ஸில் முள்ளங்கி வெந்துடும். அது ஒரு நீர் சத்து உள்ள காய் தான். அது வெந்த பிறகு நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இந்த சாம்பாருக்கு, அந்த பருப்பை தூக்கி அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஃபைனல் டச்சாக நெய் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லன்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.